ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட்டு 1:27 ஆச்சு என் டைமுக்கு. இந்தியா டைமுக்கு 2, 3, 3:45 இருக்கும்னு நினைக்கிறேன். தம்மாம்லேருந்து கிளம்பி ரியாதுக்கு வந்து இப்போதான் வந்து ரீச் ஆகுனா. ஜஸ்ட் நவ் தான் ரீச் ஆகுனது. திடீர்னு 8:30 மணிக்கு ஓனர் கால் பண்ணி, ரியாதுக்கு போகணும், கிளம்பு, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே லக்கேஜ்லாம் அவசர அவசரமாக பேக் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்புனதான். 4 மணி நேரம் ட்ராவலிங் பண்ணி இப்போ வந்தது. அவரை வீட்டில் இறக்கி விட்டு லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். என் லக்கேஜ் காரில் இருக்கு. அவர் வந்துட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீ ரூமுக்கு போன்னு சொன்னாரு. சரி, இப்போ அவருக்கு சாப்பாடு வாங்கலான்னு அங்கே போய்கிட்டு இருக்கிறேன். வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. இந்த அலிவான்ங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னார். ஸோ இதை வாங்கிக்கிட்டு அவருக்கு போய் திருப்பி கொடுத்துட்டு நான் ரூமுக்கு போக வேண்டியது தான். ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப தூரம் ட்ராவலிங் பண்ணிட்டு வந்தது. உங்களுக்கு வெளிக்கு ஆர்டர் போட்டேன். போஸ்டர் சொல்லுவாங்க, கேஎஃப்சி மாதிரி இருக்கும். 24 ரூபா வந்துருக்கு. ஒரு 4 பீஸ் இருக்கும். செஸ்ட் பீஸு, ஒரு ஆஃப் கோழின்னு வச்சுங்க இருக்கும். அப்புறம் ஒரு பெப்சி பாருங்க. இது தனியாக வாங்க மீனுக்கு 5 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பெப்சி டின்னு. இது தனியாக கடையில் வாங்கினா 2 ரூபாயோ 1.50 மொத்தம். அதை வாங்கிட்டேன். இங்கே எல்லாம் ப்ரோஸ்டடு, பர்கரு, கேஎஃப்சி எல்லாமே இங்கே இருக்குது. இது அலிவான், இது ஒரு புது ரெஸ்டாரண்ட். நான் இன்னைக்கு தான் வரேன். ஓனர் வீட்டில் இறக்கி சாப்பாடு கொடுத்தாச்சு. இனி நம்ம ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ் வைக்கணும். ரொம்ப பசி வேறு, எனக்கு ரொம்ப பசிக்குது. மணி 2 மணியாக என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு, ட்ராவலிங் பண்ணிட்டு வந்தது. இன்னும் சாப்பிடவும் இல்லாதனால மயக்கி வருது. இதுக்கு மேலே சீரியஸாக நான் வாங்கி விழுந்துடும் போல். அப்படி சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட வேண்டியதுதான், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க. பாய்.